மேலே வாங்க. அங்கிட்ட 4 பேர், இங்கிட்ட 4 பேர் போங்க. அங்கிட்ட 4 பேர், இங்கிட்ட 4 பேர் போங்க. மேலே ஏறு இப்படி வாங்க. அங்கிட்ட 2 பேர் போ. ஆலை வர மாட்டேங்கிறாங்க. எடுத்துடலாம். ராஜனா இன்னொரு மைக் கேட்குறாங்க. அங்கதான் கவர் ஆகுது. கரெக்டாக இருக்கு. அப்போ மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திரும்பவும் இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்காக பாஸ்கா மறைநிகழ் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. துன்புறும் ஊழியனின் பாடுகளையும் துயரங்களையும் எடுத்துரைக்கும் இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைகளில் இயேசுவின் துன்பங்களை படம் பிடித்து காட்டுகிறது. மேலும் நம் பாவங்களை அவரே சுமப்பார் என்றும் அரசர்களும் அவரை புரிந்து கொள்வார்கள் என்றும் நாம் உணர முடிகின்றது. நாமும் நம் ஆண்டவரை நன்கு புரிந்து கொண்டு அவரை பின்பற்றி வாழ தெளிந்த உள்ளத்துடன் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 53 இறைவசனம் 13 முதல் அதிகாரம் 53 இறைவசனம் 12 வரை. இதோ என் ஊழியர் சிறப்படைவார். அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றிவிடுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்திருந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார்,
அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமன் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வஞ்சையில் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றணிக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வறியவரோடு கொள்ளை பொருட்களை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மை சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றமடைய விடாதேயும். உம்முடைய நீதியின் படி என்னை விடுவித்தருளும். உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருளும். தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளுடைய பழி சொல்லுக்கு நான் ஆளானேன். என் அயலானின் நகைப்பிற்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்துக்குரியவன் நானே. வெளியே என்னை காண்கின்றவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிற கண்ணுக்கு மறைவானே. உடைந்து போன மக்களத்தை போராடி. தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உன் கையில் என் ஆவியை
இரண்டாம் வாசக முன்னுரை. தன்னையே பலியிட தலைமை குருவாம் இயேசு தரணியிலே அவதரித்து தன்னையே தாழ்த்தி சிலுவையை ஏற்றுக்கொண்டார். பாவம் இல்லை என்றாலும் பாவிகள் மனம் திரும்பி மீட்பு பெறவே இவை அனைத்தையும் செய்தார். தொடரும் சிலுவைகளுக்கு மீட்பு அளிக்க கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்துள்ளார். கீழ்ப்படிதல் வழியாக மீட்பின் அருளை பெற்றுக்கொள்ள இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 14 முதல் 16 வரை மற்றும் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 7 9 வரை. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவலாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணியுடன் அணுகிச் செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறை மகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன்னை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு அருவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால்தான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். புனித யோவான் எழுதியபடி இயேசுவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கதிரேல் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படை பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படை கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப் போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே,
நீங்கள் என்னை தேடினால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயப்பாவுக்கு அவர் மாமனார். இந்த கயப்பாதான் ஒருவர் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்போது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாக பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியும் என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறார் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டு. சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறாய் என்று கேட்டார். அதன்பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயப்பாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன்பின் அவர்கள் கயப்பாவிடம் இருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணுமுன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்படைத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால்
நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா, அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்டபின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டு. யூதரின் அரசனாகி இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றார். அவரை கேட்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இருக்காது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினார். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது. தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதரும்
யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டுக்குலுக்கி போடுங்கள் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழந்தாளிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெரு நாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். அங்கே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர்கள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தையா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும்
அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அனைவரும் அமர்வோம். இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக அருமையான காட்சிகள் இங்கே நடத்தி காண்பிக்கப்பட்டன. தத்துருவமாக நம்முடைய பங்கை சார்ந்த இளையோர் குழந்தைகள் அருமையாக உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவிலே அவர்கள் இதை நடித்து காண்பித்தார்கள். வார்த்தைகள் அதிகமல்ல, இருப்பினும் அவை நம்மை சிந்திக்க தூண்டின. எனவே இதற்கு மேல் என்ன மறையுரை ஆற்ற வேண்டும் என்று நான் யோசிக்கின்றேன். இருப்பினும் இன்று புனித வெள்ளி, ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுகின்ற நாள். இந்த நாளிலே ஒரு சில கருத்துக்களை என்னுடைய சிந்தனையிலிருந்து, என்னுடைய ஜபத்திலிருந்து வெளிவந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்பே என்ற ஒரு புனிதரை பற்றி தெரியும். அவர் போலந்து நாட்டிலே 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மன் ஆக்கிரமிப்பு போலந்தில் அமைந்துள்ள ஆஷ்விஸ்டன் ஜெர்மன் மரண கேம்பிலே முகாமிலே பிரான்சிஸ் கஜோனிசக் என்ற ஒரு இளைஞனுடைய, ஒரு குடும்பஸ்தனுடைய அவர் சாவுக்கு பதிலாக இந்த கோல்பே என்பவர் முன் வருகின்றார். அந்த குடும்பஸ்தனுக்காக இவர் தன் உயிரை இழக்கின்றார். ஒரு தனிப்பட்ட நபருக்காக இறக்கின்ற ஒரு முன் உதாரணம் புனித கோல்பே. நான் இங்கு வருவதற்கு முன்பு இருந்த பனித்தளம் மலை, அதாவது கொடைக்கானல் மலை. அங்கே நான் பணி செய்த போது 1998ஆம் ஆண்டு ஒரு சிறிய நிகழ்ச்சி நடந்தது. ஒரு ஊரிலே 4 குழந்தைகள், மலையிலே பஸ் வசதி இல்லாத ஒரு ஊரிலே 4 குழந்தைகள் ஏதோ ஒரு நோயினால் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு அல்லது நோய்வாய்ப்பட்ட சமயத்திலே அவர்களை போய் பார்ப்பதற்கு போகக்கூடிய பஸ் வசதி அல்லது ரோட் சாலை வசதி இல்லை. அதற்கடுத்து அரசாங்கம் அந்த ஊருக்கு ஒரு அருமையான ரோட்டை போட்டு பஸ் ஒரு நாளைக்கு 4-5 தடவை போகும். நான் அதை வைத்து ஒரு கிராமத்திலே பெண்கள் மத்தியிலே ஒரு 60 பெண்கள் கூடியிருந்த, கொத்தடிமைகளாக இருந்து விடுவிக்கப்பட்ட அந்த கிராமத்திலே நான் ஒரு கூட்டம் போட்டிருந்தேன். அங்கே தங்கி அப்ப நான் சொன்னேன், ஒரு 4 குழந்தைகள் இறந்ததற்காக அங்கே சாலை போடப்பட்டது. ஒருவேளை நாம் வாழ்கின்ற இந்த பகுதி, அந்த பகுதியிலே 8 ஊராட்சி கிராமங்கள் இருக்கின்றன. ஒரே ஊராட்சி, 5000-6000 ஓட்டுகள். ஆனால் பல ஆண்டுகளாக, 400 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லை. ஏதாவது ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்றால் தோழி கட்டி தான் தூக்கி வர வேண்டும். எனவே எந்த கட்டமைப்பும் இல்லாத இந்த பகுதியிலே ஒரு ஊராட்சியிலே ஒருவேளை ஏதாவது ஒரு சாவு நடந்தால்தான் இங்கு வருமோ இந்த வசதிகள் என்று அந்த பெண்களிடம் பேசினேன். 1998 நடந்த தேர்தல் சமயத்திலே மக்கள் புறக்கணித்தார்கள் தேர்தலை. அதற்கடுத்து நடந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் அது நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணித்த சமயத்திலே 18 பெண்கள், ஆண்கள் அவர்கள் மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். திரும்பி அவர்கள் ஜாமீனிலே வந்தபோது ஊருக்கு திரும்பி வருகின்ற பொழுது நடந்துதான் வர வேண்டும், ஏன்னா சாலை இல்லை. அப்ப வர்ற வழியிலேயே ஒருவர் இறந்து விட்டார். நான் சொன்ன அந்த கருத்து, ஒருவேளை நம்ம பகுதியிலும் யாராவது ஒருவர் இறந்தால்தான் இந்த பகுதிக்கு கட்டமைப்புகள் வருமோ, வசதிகள் வருமோ என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். அதே போல ஒரு மனிதர், முத்தையா என்றவர் இறக்கின்றார். மக்கள் மத்தியிலே ஒரு பதட்டம், ஒரு போராட்டம். இறுதியிலே 2 ஆண்டுகள் கழித்து தொடர்ந்து போராட்டத்தினால் இன்று அந்த ஊருக்கு
பஸ் வசதிகள், எல்லா வசதிகளும் வந்திருக்கின்றன. ஒரு மனிதனுடைய இறப்பு அந்த பகுதிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. உங்களுக்கு தெரியும், எல் சால்வடோர் என்ற நாட்டிலே ருட்டிலோ கிராண்டே என்ற ஒரு இயேசுவை துறவி சேரிகளிலே மக்களிடம் பணி செய்தார். அவருடைய பணியை பார்த்த அரசு படைகள் அவரை கொலை செய்கின்றன. அவருடைய நண்பர் தான் 1980 மார்ச் மாதம் 24 திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது அந்த சான் சல்வடோர் நகரின் தலைமை ஆயர் ஆர்ச் பிஷப் ஆஸ்கார் ரொமேரோ இன்று அவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அவருடைய தன்னுடைய நண்பரான ருட்டிலோ கிராண்டேவுடைய இறப்பு சடங்குக்கு போயிருந்த பொழுது மனம் மாறுகின்றார். அதுவரைக்கும் அவர் ஒரு பழமைவாதி, கன்சர்வேட்டிவ். ஆனால் அந்த சாவு அவரை சிந்திக்க வைத்தது. அடிமைத்தலையிலிருந்து என்னுடைய நாட்டு மக்களை அதிகமாக 90 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இருக்கின்ற இந்த நாட்டிலே ஏன் நான் இவ்வாறு இருக்கின்றேன் என்று அவர் முடிவெடுத்தார். தன்னுடைய மறைமுறைகளிலே நிறைய கருத்துக்களை சொன்னார். அதனால் அவர் கொல்லப்படுகின்றார். இது இவருடைய அந்த சாவு அந்த கிராமத்தில், அந்த நகரிலே, அந்த நாட்டிலே இளைஞர்களை ஒன்று திரட்டியது. ஆங்கிலேயர்கள் ஆண்ட இந்த இந்திய நாட்டிலே 2 சமயங்களை ஒருங்கிணைப்பதற்காக, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே கொடுத்தவர் நம்முடைய மகாத்மா காந்தி. அவருடைய இறப்பு எதற்காக இறந்தாரோ அந்த இறப்பினுடைய அந்த தாக்கம் இன்றும் நம்முடைய நாட்டிலே இருப்பதை பார்க்கிறோம். அமெரிக்காவிலே உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. 1968 ஒரு பாஸ்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் என்ற ஒரு பாஸ்டர், ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவர், 300 ஆண்டுகளாக அந்த அமெரிக்க நாட்டிலே கொத்தர் அடிமைகளாக மனிதர்கள் விற்கப்பட்டார்கள். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்த ஆங்கிலேயர்களும் மற்ற ஐரோப்பியர்களும் ஆப்பிரிக்காவில் இருந்து நீக்ரோக்கள் என்று சொல்லப்பட்ட மக்களை விலைக்கு வாங்கி தங்களுடைய வீட்டிலும் தோட்டத்திலும் வேலைக்கு அமர்த்தினார்கள். அவருடைய விடுதலைக்காக போராடிய அந்த மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் 1968 ஏப்ரல் 4 கொல்லப்படுகின்றார். ஒரு வெள்ளை என வெறியனார். அன்பானவர்களே, நான் ஒரு 5 பேருடைய இறப்பை சுட்டிக்காட்டினேன் உங்களுக்கு. ஒரு தனி மனிதன் சாவு ஒரு குடும்பம் வாழ வழிவகுத்தது. ஒரு தனி மனிதனின் சாவு அந்த பகுதி வாழ் மக்களின் வாழ்வை மேம்படுத்தியது. ஒரு தனி மனிதனின் சாவு ஒரு பகுதியில் ஆரம்பித்து, ஒரு சின்ன சேரியில் ஆரம்பித்து அந்த நாட்டின் விடுதலைக்கு வழிவகுத்தது. ஒரு தனி மனிதனின் சாவு இன மக்களின் ஒற்றுமையை இதுவரைக்கும் நிலைநிறுத்தி வருகிறது. ஒரு தனி மனிதனின் சாவு ஒரு நாட்டுக்கே மீட்பை கொண்டு வந்தது. அதனுடைய வெளிப்பாடு நமக்கு தெரியும். அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் கருப்பு இனத்தை சார்ந்தவர் ஜனாதிபதியாக வருகின்றார். 100 ஆண்டுகள் 80 ஆண்டுகளுடைய போராட்டம். எனவே அன்பானவர்களே, இயேசுவின் சாவு இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்போது இவ்வாறு தங்களையே துணிச்சலோடும் உயிரை துச்சமென நினைத்தும் இறங்கி செயலாற்றுவதற்கு யார் அடித்தளமிட்டது? சிந்தித்து பார்ப்போம். தம் சொந்த ஊருக்கு சென்றபோது எளியோர்க்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டோர் விடுதலை பெற, பார்வையற்றோர் பார்வை பெற, ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை வாழ்வு பெற இந்த உலகிற்கு வந்தேன் என்று ஒரு அறைகூவல் விடுத்தாரே அந்த மாபரன் இயேசு. ஓய்வு நாள் மனிதனுக்கே என்று சொல்லி மனித மாண்பை தூக்கி பிடித்தாரே அந்த இயேசு. உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இந்த பெண்ணின் மீது கல்லு எறியட்டும் என்று சொன்னாரே அந்த மகா உத்தமன். இவர் பாவிகளோடும் வரி தண்டுபவரோடும் உண்கிறார், குடிக்கிறார் என்று சொல்லி அவர் மேல் குற்றம் சுமத்தினார்களே. என் அரசு உண்மையின் அரசு என்று சொல்லி அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு சவால் விட்டாரே அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. மனித குலமே
நம் சார்பாக நம் அனைவரையும் தன் தாயிடம் அவர் ஒப்படைத்தார். உறவை இழந்தார், இறுதியில் தன் உயிரையே இழந்தார். இதுதான் தியாகத்தின் உச்சம். இவரின் இத்தகைய சாவு எனக்கு என்ன சிந்தனைகளை கொடுக்கிறது, நமக்கு என்ன சிந்தனைகளை தருகிறது என்றுதான் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு நமக்கு வெளிக்காட்டின, நடித்து காண்பித்த இயேசுனுடைய உண்மை வரலாறு நாம் அதிலேயே நாம் லயித்து விடக்கூடாது, அதிலேயே இருந்து விடக்கூடாது. இவைகள் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அல்லது இது ஒரு சடங்காக போய்விடும். இதுதான் கிறிஸ்தவ மக்கள், குறிப்பாக கத்தோலிக்க மக்கள் 40 நாள் தபம், ஒருத்தல், சிலுவை பாதைகள் அனைத்தையும் நாம் செய்கின்றோம். அது ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருந்து விடுமோ என்ற ஒரு பெரிய ஐயம் என்னுடைய உள்ளத்திலே எழுவதை பார்க்கிறேன். எனவே நாம் மேற்கொண்ட தபங்கள், சிலுவை பாதைகள் எல்லாம் அர்த்தமில்லாமல் போய்விடும் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு எதற்காக தம் உயிரை கொடுத்தாரோ அதே சூழ்நிலை வெவ்வேறு வடிவத்தில் இன்றும் இருக்கிறது. நம்ம நினைக்கலாம், அவர் நம்ம பாவங்களுக்காக இறந்தார், நாம் வாழ்வதற்காக உயிரை கொடுத்தார் என்று சொல்லுகின்றோம், நம்புகின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த 2000 வருஷத்திலே அதே நிகழ்வுதான், சுற்றுச்சூழல், அநீதி, அக்கிரமம் அனைத்தும் நடக்கின்றதோ என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய சாவு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? நான் ஒரு 5 பேரை நான் சுட்டிக்காட்டினேன் அல்லவா? இதே போல கோடிக்கணக்கான மக்கள் பிறநலத்தோடு இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக அன்பை விதைத்து அதிலே மக்களை ஈர்த்தார்களே, அதுதான் இயேசுடைய சிலுவை என்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற ஒரு பாடம் என்று நினைக்கிறேன். மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் நடக்கின்ற அடக்குமுறைகள், போர்கள் நடக்கின்றதே, அவைகள் வெற்றி கொள்ளுமா என்ற கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இனத்தின் மீது வெறுப்பு கொண்டு பல சட்டங்களை கொண்டு வரும்போது அது அநியாயம் என்று எண்ணுகின்ற இளைஞர்கள், அவருடைய குரல் அடக்கப்படுகின்றது. அவர்கள் பல கடுமையான சட்டங்களால் அவர்கள் கைது படப்படுகின்றார்கள். பல ஆண்டுகள் எந்த ஒரு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் படாமல் அவர்கள் சிறையில் வாடுகின்றார்கள். பெரும்பான்மை வாதத்துக்கும் சிறுபான்மை வாதத்துக்கும் நடக்கின்ற ஒரு உள்நாட்டு போர் என்று பார்க்கலாம், சிந்தித்து பார்ப்போம். இப்படி சமூக சீரழிவுகள், பாதுகாப்பின்மை என்று நடக்கின்ற இந்த நாட்டிலே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இன்று இறுதியாக உங்களுக்கு சிந்திக்க அழைக்கின்றேன். உலக அளவில் சுயநலம் உள்ள ஒடுக்குகின்ற சித்தாந்தங்களை கையில் எடுத்துக்கொண்டு சிறுபான்மை இன மக்கள் ஒழிக்கப்படும் போது கிறிஸ்தவர்களாகிய நாம் வாளாயிருக்கின்றோம், அமைதியாக இருக்கின்றோமா? எதனால்? ஒருவேளை இயேசுவின் பாடுகள், சிலுவை பாதைகள் நம் உணர்வுகளை மழுங்கடித்து விட்டனவோ என்ற ஒரு கேள்வி வருகின்றது. ஆனால் எனது மறையுரையின் முன்பகுதியில் குறிப்பிட்டு கூறிய சில இறை மனிதர்களின் சாவு, இயேசுவின் பாடுகள், துன்பம், சிலுவை பாதைகள் இன்றளவும் உயிரோட்டமாக இருக்கின்றன என்பதைத்தான் காட்டுகின்றது. இவர்களைப் போல கோடிக்கணக்கான மக்கள் சமயத்தை, மதத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, இனத்தை தாண்டி மனித மாண்புக்காக, மனித மேம்பாட்டுக்காக உழைக்கின்றவர்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். புனிதர்கள் சிந்திய ரத்தம் திருச்சபையின் வித்து என்று நாம் பார்க்கின்றோம், நம்புகின்றோம். நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய பகத்சிங் என்ற இளைஞன் சொல்லுவான், ஒவ்வொரு புரட்சியாளனும் மண்ணில் புதைக்கப்படுவதிலே மாறாக விதைக்கப்படுகிறான் என்று. எனவே நம் உணர்வுகள், சடங்குகள், சம்பிரதாயங்களில் மூழ்கி போகாமல் இன்று அன்றாடம் நடக்கும் ஏழை பணக்காரன், பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை வாதம், இயற்கை சுரண்டல், இயற்கை பாதுகாப்பு மற்றும் மேம்படுத்துவது, சீரழிவு, கலாச்சாரம், பகுத்தறிவு, பிற்போக்குத்தனமான எண்ணங்கள், முற்போக்குத்தனமான எண்ணங்கள், இவைகளுக்கிடையே நடக்கின்ற மறைமுக போர்களில் இயேசுவின் சிலுவை சாவு நாம் விழிப்புணர்வு பெற்றவர்களாக நிலைப்பாடு எடுத்து இம்மண்ணில் இயேசு கொண்டு வந்த அன்பு, பகிர்தல்,
நீதி, உண்மை, சமத்துவம், பூமி தாய் பாதுகாப்பு வேரூன்றப்பட இறையாட்சி மலர உதவட்டும். இயேசுவின் சிலுவை சாவு சொல்லும் 3 நிலைப்பாடுகள்: நீதி சாகாது, மன்னிப்பு மடியாது, அன்பு அழியாது. ஆமென். சுத்தமாக தெரியல. பிறருக்காக ஜெபிப்பது என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் தவிர்க்க முடியாத செயல்பாடாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களில் பலருடைய தேவைகளை முன்னிறுத்தி ஜெபித்தாலும், இன்று நம்முடைய தாய் திரு அவையோடு இணைந்து பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாம் பிறருக்காக ஜெபிக்கின்ற போது நம்முடைய ஜெபங்களும் வல்லமை மிக்க ஜெபங்களாக மாறும் என்ற நம்பிக்கையோடு நம்மையே ஈடுபடுத்தி மன்றாடுவோமாக. சுத்தமாக அடிச்சாங்க. அனைவரும் எழுந்து நிற்போம். மொத்தம் 10 மன்றாட்டுக்கள் பாடப்படுகின்றன. பெரிய வெள்ளி மட்டும்தான் அந்த 10 மன்றாட்டும் பாடுவோம். முதல் பகுதி பாடியவுடன் ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் எல்லாரும் முழந்தாளிட வேண்டும். அவர் எந்திரிச்சு ஜெபிப்போமாக சொல்லி, அதனால் மொத்தம் 10 மன்றாட்டு பல்வேறு குழுக்களுக்காக. இந்த முதல் பகுதி சொன்னவுடன் பாடல் குழுவினர் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு என்று பாடுவார்கள். அது முடிச்ச உடனே எல்லாரும் முழந்தாளிட வேண்டும். முழந்தாளிட்டு எந்திரிக்கணும். புரியுதா? பேசாம இருக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திருச்சபைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திருச்சபைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறைத்தந்தையும் ஆட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் முழந்தாளிடுவோம். எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபை உறுதியான விசுவாசத்தோடு உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். திருத்தந்தைக்காக மன்றாடு. நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமையாயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எந்த வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திருச்சபையை வலம் வரச் செய்ய வேண்டுமென மன்றாடுவோமாக. முழந்தாளிடுவோம்.
எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் ஜெபங்களை பரிவிரக்கத்தோடு கண்ணோக்கி அருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவோடு காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். திருநிலை பணியாளர்கள், விசுவாசிகள் பல்வேறு நிலையில் உள்ளவர்களுக்காக ஜெபிப்போம். நம் ஆயர் சகாராஜுக்காகவும், திருச்சபையில் உள்ள ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திரு தொண்டர்கள், விசுவாசிகள் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வந்தாலிடுவோம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய ஆவியானவரால் திருச்சபை முழுவதும் புனிதப்படுத்தப்பட்டு ஆளப்படுகிறது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் ஜெபங்களை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருட்கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் ஒற்றுமைக்காக ஜெபம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திருச்சபையில் கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இழந்தாலிடுவோம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைத்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் மந்தையை கனிவோடு கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்தி அவர்களை விசுவாசத்தின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். யூத மக்களுக்காக ஜெபிப்போம். யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கையின் மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சியடைய செய்தருள வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உழந்தாலிடுவோம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, அபிரகாமுக்கும் அவர் தம் வழி மரபினருக்கும் நீர் உமது வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீர் தேர்ந்து கொண்ட இந்த மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திருச்சபையின் ஜெபங்களுக்கு கனிவாய் செவிசாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக ஜெபிப்போம்.
கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டுமென மன்றாடுவோமாக. விழுந்தாரிடுவோம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டுகொள்வார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மையை மேன்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை உலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக செபிப்போம். கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நல்ல நெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டுகொள்ளுமாறு மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விழுந்தாரிடுவோம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உம்மையே விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறுவதற்காகவுமே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இந்த உலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவுக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் செய்கின்ற எல்லா நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டுகொள்வார்களாக. இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நாடுகளை ஆளும் தலைவர்களுக்காக செபிப்போம். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையும் உண்மையான அமைதியும் உரிமை வாழ்பவர்கள் பெரும் பொருட்டு அவருடைய உள்ளங்களையும் இதயங்களையும் வழி நடத்த வேண்டுமென மன்றாடுவோமாக. விழுந்தாளிடுவோம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்கள் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்பவர்களை கனிவோடு கண்ணோக்கியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். உலகம் முழுவதிலும் துன்புறுவோருக்காக செபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், நோய்கள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிபோக்கர் பாதுகாப்பு பெறவும்,
பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றார் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டுமென மன்றாடுவோமாக. நடந்தாரிடுவோம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, துன்புறுவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடன் தருபவரும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் செபங்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்தோடு துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இன்றைய வழிபாட்டின் இரண்டாவது பகுதியான திருசிலுவை ஆராதனை இப்பொழுது தொடங்குகிறது. சிலுவை மரம் இரண்டு மரத்துண்டுகளின் இணைப்பு அல்ல, இழந்து போன இறை மனித உறவின் மீட்பு பிணைப்பு. இது தொடக்க நூல் பிரிவு 3 3ஆம் இறைமொழியில் கூறப்பட்ட தோட்டத்தின் நடுவில் உள்ள சாவை கொடுக்கும் மரம் அல்ல, இரண்டு கல்வர்களின் நடுவில் வீற்றிருந்து வருவோர் போவோரையும் தன்னை உற்று நோக்குவோரையும் இரு கைகளையும் நீட்டி அரவணைத்து அன்பு செய்யும் இயேசுவுக்கு தலையோடு உடலையும் சாய்க்க இடமளித்த வாழ்வளிக்கும் மரம். துன்பத்தில் பிறர் சாய்ந்து கொள்ள நம் உடலை கையளிக்கிறோமா? அப்பொழுது நாமும் இந்த வாழ்வளிக்கும் மரத்தில் பங்கு கொள்கிறோம். நீதிமொழிகள் 15ஆம் பிரிவில் 4ஆம் இறைமொழி சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது என்பது போல சாந்தமும் சமாதானமும் கொண்ட மக்களாகவும் சாந்தமான சொற்களை சொல்லும் மக்களாகவும் வாழ்வை சுட்டி காட்டும் திருசிலுவையாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்ற மனநிலையோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுவோம். வச்சிருக்கலாமா? இங்கே வச்சா தான் கொஞ்சம் இது பண்ண முடியும். ஹைட்டு சிலுவை மரமிலோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம் வருவே. இது சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலக
சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். ஆணி கொண்ட உண்டாயங்களே
இடது
இன்றைய திருவழிபாட்டின் 3ஆம் பகுதியான திருவிருந்து பகுதி இப்பொழுது தொடங்குகிறது. திருவிருந்தில் பங்கு பெறுதல் என்பது இயேசுவின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் நாம் பங்கு பெறுகிறோம் என்ற நம்பிக்கையை உள்ளடக்கி இருக்கிறது. மேலும் பழைய ஏற்பாட்டின்படி பலியாக்கப்பட்ட செம்மறியின் உடலை உண்ணுதல் பலியை ஏற்றுக்கொண்ட இறைவனோடு உறவு கொள்வதாகும். இங்கு இயேசுவை தம்மை பலியாக்கி நமக்கு உணவாக தந்து நம்ம இறைவனோடு சக மனிதர்களோடும் ஒப்புரவாக கொடுக்கும் அழைப்பாகும். இந்த அழைப்பை ஏற்று ஆண்டவரின் இந்த திருவிருந்தில் பங்கு பெறுவோமாக. அனைவரும் எழுந்து நிற்போம். மருட்சகோதரர் அனைவரும் எடுத்துக்கு வாங்க. சிஸ்டர்ஸ், ஆல் தி சிஸ்டர்ஸ். சிஸ்டர் தான் விடாம பிரதர் வாங்க. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். என்னுள் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது அளவில்லாத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த புனித வெள்ளியிலே நமக்காக சிலுவையில் உயிர் துறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவர் தரும் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறோம். ராஜனா ஒரு முனையிலேயே நீங்கள் இங்கே சொல்லி கொடுத்துருக்கீங்க.
பகிர்ந்தார் இயேசுவின் அன்பை. பரந்து பேரன்பு அன்னை மகன்கெல்லாம் இணையிடும் அன்பு அதை போல் எழுந்தனை வாழ்த்திடும் அன்பு அதை போல் எழுந்தனை வாழ்த்திடும் அன்பு இறையன திறமையில் நிகழ்த்திடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயா மறந்திடுவாயா மனித பண்டிருந்தார் இயேசுவின் அன்பை. ஒரு தரித்தனல் அன்பு எனக்காக தன்னை உணவாக்கும் அன்பு எனக்கான பாடுகள் ஏற்ற பேரன்பு எனக்கான பாடுகள் ஏற்ற பேரன்பு எனக்காக உயிரையே தந்த தேவன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்டிருந்தார் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்க சிலுவையிலே மறைத்து கொண்டிடும் காட்சி மனதில் நில்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்டிருந்தார் இயேசுவின் அன்பை. பாதத்தை அதான் வெளிவிட சொல்லு அவங்க நிற்கிறாங்க போகலாம். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவில் அருமையானவர்களே, இந்த புனித வெள்ளி திருச்சடங்குகள் இந்த இறுதி ஜெபத்தோடு முடிவடையும். இறுதி பாடல் பாடுவதில்லை. இறுதி ஜெபம் முடிந்த பிறகு அனைவரும் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும். கோயில் பக்கம் இருக்கவங்க பேசாதீங்க. அதுக்கு தான் எல்லாரும் இந்த பக்கம் வாங்கன்னு சொன்னேன். அங்கே ஒரு ட்ராமா தனியாக நடந்துகிட்டு இருக்கு. நாளை இரவு 10:30 மணிக்கு திருவிழிப்பு சடங்குகள் இங்கே ஆரம்பமாகும். 10:30 மணிக்கு பாஸ்கா திருவிழிப்பு சடங்குகள் ஆரம்பமாகும். எல்லாரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு
சில மணித்துளில் கழித்து மரித்த ஆண்டவரின் திருவுடல் ஊர்வலம் நடைபெறும். அதிலும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த திருப்பலிக்கு வந்து இந்த திருச்சபையில் பங்கு கொண்ட உழைத்த ஒத்துழைத்த அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களும், குறிப்பாக உதவி தந்தை கலங்கரை அருட்தந்தை குழந்தை சாமி அடிகளுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரத்தத்தால் நீர் ஆற்றிய இந்த மீட்புச் செயல் எங்களில் நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு இந்த மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றோடு வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அனைவரும் அமைதியாக கலைந்து செல்லுங்கள்.